ஹலோ. இன்னைக்கு நம்ம எல்லாம் மறந்து போன ஒரு கொழக்கட்டைன்னு சொல்லலாம். இது சோமாசும் கொழக்கட்டையும் கலந்த கலவை. இது வெளியில எல்லாம் நமக்கு கடையில எல்லாம் கிடைக்காது. நம்ம ஆத்துல தான் பண்ண முடியும். இது முன்ன காலங்களா கண்டிப்பா சில ஆகங்கள்ல பண்ணுவா. இது வெறும் நாள்ல கூட நம்ம பண்ணி சாப்பிடலாம். இது பேர் கரிஞ்சிக்காய் அப்படின்னு சொல்லுவா. இது கொழக்கட்டை மாதிரி ஊசி எல்லாம் உடனே போகாது. இதை நம்ம எண்ணெயில பொரிக்கிறதால நம்ம பாட்டுக்கு அது ஒரு வாரம் கூட வச்சுட்டு சாப்பிடலாம். இதை முன்ன காலங்கள்லாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதுக்கெல்லாம் பண்ணுவா. ஏன் வெறும் நாட்கள்லயே கூட பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட கொடுக்கலாம். இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால அன்னைக்கு காலையில பண்ண முடியலன்னா கூட முதல் நாளே கூட மடியாதை பண்ணி வச்சுட்டு நிவேத்தியம் பண்ணிக்கலாம். இந்த கொழக்கட்டைக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்றேன் பாருங்க. மெயினா மேல் மாவு நம்ம அரிசி மாவு தான். இதை நீங்க நம்ம ஆத்துல கலஞ்சி உணர்த்தி இப்போ கொழக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பதப்படுத்தி அரிசி மாவு. அப்படி இல்லைன்னா ஈஸியா இருக்குன்றதுக்காக நாங்க கடையில வாங்கின மாவுல தான் நான் இன்னைக்கு பண்ணி காட்ட போறேன். இது 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கப்புலயே 3/4 வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். இது நாட்டு சக்கரை. நல்லா இது டஸ்ட் எல்லாம் இல்லை பாருங்க, அதனால இதே எடுத்துக்கலாம்னு எடுத்துட்டு. அப்புறம் உளுத்த மாவு. இப்போ ஸ்ரீ ஜெயந்தி வந்தது இல்லையா, எல்லா இடத்துலயும் இருக்கும் உளுத்தம் பொடி. அப்படி இல்லாதவா ஒரு 1/4 கப்பு வறுத்துருங்க. உளுத்தம் பருப்பை வறுத்துட்டு மிக்சியில திரிச்சு அதை சலிச்சு வச்சுருங்க. எள்ளு 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். உடைச்ச கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். தேங்காய் நன்னா ஒரு பெரிய மூடி. நெய், உப்பு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், ஏலக்காய் பொடி ஃபில்லிங்ல இருக்க, ஜலம். அவ்வளவுதான். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இழுப்பு சட்டி காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுருக்கேன். இது நல்லா சுத்தப்படுத்தின எள்ளு. இது வெடிக்கணும் பாருங்க. பொரியறதும் இல்லையோ நன்னா இந்த மாதிரி பொரியணும். இதை எடுத்துடலாம். அதை பொரிஞ்சு எடுத்து எள்ளு நல்லா வறுபட்டு எடுத்து இதை எடுத்துடுறேன். அடுத்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை. இதை கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டா போதும். சிலர் வெறும் எள்ளு பொடியே அதை ஃபில்லிங்ல தேங்காவோட சேர்த்து போடுவேன். சிலர் கடலை பருப்பை வறுத்துட்டு அதை கொஞ்சம் ரவை பதத்துல உடைச்சி அந்த தேங்காய் பதத்தோட அதை கலப்பா. சிலர் இந்த மாதிரி உடைச்ச கல்ல போடுவா. நான் இன்னைக்கு இந்த உடைச்ச கல்ல போட்டு தான் பாட்ட போறேன். போதும், இந்த வாசனை வருது. ரொம்ப கருப்பா இருக்க வேண்டாம். அடுத்து இந்த 250 ml கப்பால எந்த கப்பும் நீங்க எடுத்துக்கோங்க. 1 கப்பு மாவு. அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் வறுத்துக்கணும் லேசா. புகை வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி வாசனை வரும். ரொம்ப நேரம் இது கடை மாவுன்றதால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். கொஞ்சம் வறுத்தாலே போதும். ஈரரிசி மாவுனா தான் அந்த ஈரம் போக நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இந்த மாவை சலிச்சுடலாம். ஏன்னா இந்த கட்டி உருண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால தான். மோஸ்ட்லி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. இதுதான் மீதி. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த வானலிலேயே நான் அந்த மாவை கிண்டலான்னு இருக்கேன். அந்த ஒரு அரிசி மாவுக்கு நல்லா 1 தண்ணி ஜலத்தை விட்டுட்டேன். பக்கத்துல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விதன்னு வச்சுக்கோங்க. மாவை பிசையும் போது அதை தொட்டு பத்தலைன்னா பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா அதிகமாச்சுன்னா தான் கஷ்டம். ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஜலம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, ஜலம் கொதிச்ச உடனே அடுப்பை சின்னதாக்கிடணும். இல்லை அணைச்சிருங்க பிகினர்ஸ்னா கூட. இப்போ பாருங்க, அவ்வளோதான். இது வெந்துடுத்து. இந்த மாவு கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த ஜலம் வேணும்னா நம்ம மறுபடியும் பிசையும் போது ஜலத்தை, வெந்நீர் ஜலம் கொஞ்சம் வச்சுட்டு பக்கத்தில் வெதுவெதுப்பாக தொட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ போதும். இதை எடுத்து ஒரு ஈர துணியில வச்சு கொஞ்சம் நேரம் மூடி, இந்த ஃபில்லிங் ரெடி பண்ற வரைக்கும் மூடி வச்சுடலாம். அப்புறம் சேர்த்து பிசையும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எள்ளு அரைச்சுன்னு வந்துடலாம். அடுத்து இந்த உடச்ச கல்லையை பிடிச்சுன்னு. அடுத்து இந்த தேங்காவை க்ரஷ் பண்ணி போட்டு பிடிச்சுன்னு வைப்பேன். பால்னி காஞ்ச உடனே இந்த தேங்காய் துருவலை போட்டு விடலாம். இது சும்மா ஒரு முறை அப்படியே வறுத்துப்போம். கொஞ்சம் ஈரம் போகும் போது. இப்போ இந்த வெல்லத்தை அதில் போட்டு விடுறேன். ரொம்ப தண்ணியா பண்ணிக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா தான் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த நம்ம பொரிக்கும் போது இந்த ஃபில்லிங் வெளில வராம இருக்கும். இப்போ இதுல ஏலக்காய் பொடி
ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனால். எள்ளு பொடி அரைச்சோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் போட்டுப்போம். இதுக்கு தக்கினது போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இந்த உடச்சக்கல்ல வறுத்து பிடிச்சோம் பாருங்க, அது ஒரு 2 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். அடுப்பு அணைச்சுடுறேன். அப்புறம் நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். இப்போ இதுலேயே வச்சிருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு தட்டில் போட்டுட்டு சேர்த்து பிசையணும். சிலர் வெறும் எள்ளு கூட, கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை மட்டும் கூட இதோட கலந்து பூர்ணத்தில் கலந்து அந்த கொழக்கட்டையை பொரிப்பா. இந்த ஃபில்லிங்கை மட்டும் நம்ம முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உருட்டி ரெடியாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் மாவை கிளறி அதுக்குள்ளே வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இது ஆறட்டும் 1 நிமிஷம். ஆறின அப்புறம் உருட்டச்சே காட்டுறேன். இது பாருங்க, அதை நல்லா சேர்த்து ஆறினோடனே இப்படி சேர்த்து பசைஞ்சு வச்சிடும். இப்படி கல்லாக இப்படி இருக்கணும், கெட்டிமாக இருக்கணும். லூஸாக இருந்தால் ஒரு மாவு அதாவது அந்த உடச்சக்கல்ல பொடியோ எள்ளு பொடியோ இருந்தால் அதை போட்டுருங்கோ. லூஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் அது வரைக்கும் வால்நீல சுழட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும், கெட்டியமாக இருக்கணும். அப்போ தான் ஃபில்லிங் வெளியில் வராமல் இருக்கும் பொரிக்கும் போது எண்ணெயில். இந்த மாதிரி சீப்பான்னு சொல்லுவாள், இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆக்கின்ட்டு அதுக்கப்புறம் இப்படி ஈவனாக என்ன எள்ளு பொடி உடச்சக்கல்லாம் போட்டது நல்ல மனம். ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கோமோ இல்லையோ, வெறுமனையாக சாப்பிடலாம். இந்த ஃபில்லிங் மீந்தால் கூட நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுன்ட்டு கெட்டு போகாது, வெளியிலே கூட வைக்கலாம் ஒரு 4 நாளைக்கு. அப்புறம் முடியும் போது ஈவினிங்கில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம் மாவை கலரி. எல்லாத்தையும் இப்போ நான் உருட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். ஒரு 30-31 கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ அடுத்து இது எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாவு கொழக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி இழுக்கும். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டே தண்ணி ஜலத்தை வச்சுக்கோங்க போதும். வேணா நம்ம சுட தண்ணி மறுபடியும் விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உளுத்தம் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு நெய் பாருங்க, நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். விட்டுன்ட்டு இதோட ஆல்ரெடி நான் உப்பு போட்டேன். அப்படி உப்பு போட மறந்துவா இப்போ உப்பு போட்டுருங்க. அப்பயே நான் மாவு கலரும் போதே உப்பை போட்டுன்ட்டேன். இப்போ இதை நல்லா சேர்த்து பசைஞ்சுக்கணும். பாருங்க எப்படி தலை விட்றேன்னு பாருங்க. சொட்டு தான் பற்றியால வெந்நீர் இது மட்டா தொட்டு கூட பிசையலாம். ஏன்னா நிறைய விட்டுறாதீங்க. பிசையும் போது அந்த உளுத்தம்பொடி வாசனை வரும். நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் ஒன்று மாதிரி இருக்கும். சிலது ஈர அரிசின்னா அவ்வளோ வாங்காது. உங்களுக்கு ஈர அரிசியை வறுத்து பண்ணும்போது அவ்வளோ வறுக்கிறோம். மேபி சில மாவு தண்ணி இழுக்கும், சிலது இழுக்காது. இப்போ பாருங்க, இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இழுத்துடுத்து. ஏன்னா உளுத்தம் பொடி போட்டிருக்கேன்ல, அதனால இது பாருங்க நல்லா கொழக்கட்டை பண்ணுற அளவுக்கு, சொப்பு பண்ணுற அளவுக்கு நமக்கு வரணும் இந்த பதம். இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சுட்டு இனிமேல் சொப்பு பண்ண வேண்டியதுதான். அதாவது இது ஒரு 5-6 பண்ணி வச்சுட்டு பொரிச்சிடணும். ரொம்ப காத்தாடக்கூடாது. இதை நல்லா இப்படி உருட்டி போட்டுன்றோம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சொப்பு பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். இதே மாதிரி நான் ஒரு 4-5 பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நான் ஒரு 6 சொப்பு பண்ணியிருக்கேன். இது நிறைய பண்ணிக்கூடாது, ஒரு 6 பண்ணி பொரிச்சுக்க வேண்டியதுதான். கூட ஹெல்ப்புக்கு இருந்தால் ஒருத்தர் பண்ணி கொடுத்தா நீங்கள் போட்டுடுங்க. இப்போ இந்த மீதி மாவை இப்படி அந்த ஈர துணியாலே மூடி வச்சுருங்க, வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை மூடுறதை காட்டுறேன் பாருங்க. இப்படி வச்சுட்டு பாருங்க, இப்படி மூடிக்கணும். இந்த வாய் ஓப்பன் ஆகக்கூடாது. ஓப்பன் ஆனால் உள்ளே இருக்க இந்த ஃபில்லிங்லாம் வெளியில் வந்துடும். அதனால இப்படி நல்லா இப்படி ஒரு ட்ரிப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, வெடிப்புடாமல். எங்கேயும் வெடிப்புடக்கூடாது. இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இதை கொஞ்சம் அப்படியே மடிச்சா மாதிரி பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட எடுத்துருங்க. இந்த ஓரம் கொஞ்சம் சம்டைம்ஸ் எக்ஸஸாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த உப்பு கொழக்கட்டை எள்ளு ஊரணத்துக்குலாம் அப்படி வாயை மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதை மூடணும். இதே மாதிரியே இல்லை இந்த 5 பண்ணிவிட்டு பொரிக்கச்ச காட்டுறேன். இப்போ பாருங்க, எண்ணெய் காஞ்ச உடனே இதை போட வேண்டியது தான்.
அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும், ஏன்னா நல்லா பொரியணும் இல்லையோ. நான் ஒரு 3 போட்டிருக்கேன். இப்போ அப்புறம் மெதுவாக அப்படி திருப்பி விடலாம் ஒரு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. இப்போ பாருங்க, இது 3/4 வேக்காடு தான். நான் அப்படிதான் எடுக்க போறேன். அப்படிதான் எடுக்கணும் இதை, ஏன்னா அடுத்த ஈடோட சேர்த்து போடணும், இல்லாட்டா இது நமுத்து தான் போயிடும் மறுநாளைக்கு. நல்லா கரகரன்னு எடுக்கலாம், ஆனால் முதல் ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடோட தான் இது போடணும் கண்டிப்பா. இப்போ பாருங்க, அடுத்த ஈடு போடுறேன். நிறைய பண்ணி வச்சுட்டு போடாதீங்க, வெடிப்பு விட்டுடும். இந்த மாதிரி 5 ஒரு 6 அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போடுவோம். இப்போ பாருங்க, இதுவும் ஒரு 3/4 வேக்காடு வந்தது அதே மாதிரியே. அப்போ இதை அதில் போட்டுடணும், மறுபடியும் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அதை அதில் போட்டுடணும். போட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஓசை அடங்க எடுக்கணும். அப்போ தான் அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஒரே ஈட்லேயே அதே கிறிஸ்பியாக எடுப்பேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் நமுத்து தான் போகும். அப்போ சாப்பிட நல்லா இருக்கும், அடுத்த நாள் நமுத்து போயிடும். அதனால பொறுமையாக இது பண்ணுவோம். இந்த மாதிரி முதல்லையே இந்த உப்புச்சீடை அதெல்லாம் எடுக்கிறதால தான் நமக்குன்னு ஆடுது. இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி 2 வேடா, அதான் முதல் ஈடு எடுத்து 3/4 வேக்காடு, 2வது ஈடு அதோட போட்டு எடுத்தா கிறிஸ்பியா இருக்கும். இதை பார்த்தீங்களா, நல்லா சலசலப்பு அடங்கிடுத்து. நல்லா இந்த மாதிரி அடங்கணும், சிவப்பாமா எடுத்து பாருங்க. இப்போ எடுத்துடலாம். அது தட்டில் போடும்போதே சவுண்டு கேட்கறது பாருங்க. கேட்குறதா? இந்த மாதிரி ஒன்று கூட வெளியில் வரல பாருங்க, ஃபில்லிங்லாம் நன்னா வந்திருக்கு. மொத்தம் 28 கிடச்சிருக்கு. இந்த 3 தான் மீதி. இது குழந்தைகள் கையில் கொடுத்தா சாப்பிடுவா, அவ்வளோதான். அந்த மாவு காலி ஆகிடுது. 1 கப்பு மாவுக்கு 28 கிடச்சிருக்கு பாருங்க. இதை உடச்சி காட்டுறேன் பாருங்க. இப்படி கிரன்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, பூர்ணம் நல்லா இருக்கு பாருங்க. இது நல்லா கிரன்ச்சியாக ரொம்ப ஜோராக இருக்குது. இது ஆறின பிறகு இது ஒரு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1 வாரம் கூட வச்சுட்டு சாப்பிடலாம், கெடாது. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி முடியாதவா வெறும் நாளில் கூட பண்ணலாம், பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது மறக்கக்கூடாது. இது ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு பட்சணம் ஒன்று இருக்குன்னாவது நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா. அதுக்காக தான் நான் மெயினாக இன்னைக்கு இந்த வீடியோ போட சொல்லியிருக்கேன். இப்போது அடுத்த வீடியோ சண்டே அன்னைக்கு போடுவா. அதில் பிள்ளையார் சதுர்த்திக்கு தேவையான நிவேத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். பாயசம், சுண்டல், அப்புறம் அந்த உப்பு கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணுற மாதிரி அந்த ஃபில்லிங்கை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி காட்டலான் இருக்கேன். ஆல்ரெடி வரலட்சுமி நோம்புக்கு போட்டிருக்கேன், இருந்தாலும் இந்த ஃபில்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எள்ளு கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணி காட்டலான் இருக்கேன். எல்லாரும் மறக்காமல் அந்த சண்டே அன்னைக்கு பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த கோகுலாஷ்டமிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய பேர் பார்த்துருக்கேன். தேங்க்யூ. இதே மாதிரியே சதுர்த்தி தான் எல்லாரும் பாருங்க, டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன்.